ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தாராபுரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு துஷ்ட ஆன்மாவால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இது போன்று உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தாராபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நித்யா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய சக தோழியான ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய நித்யா அப்படின்றவங்க வந்து இந்த தனியார் மருத்துவமனையில் தாங்க செவிலியராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அங்கே செவிலியராக தாங்க ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க போயிட்டு இருந்திருக்குது, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இந்த 2013 காலகட்டம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையை திசை மாறி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து அந்த மருத்துவமனையில் வந்து ஒரு ஐசி வார்டில் தாங்க டியூட்டி போட்டுருக்காங்க. இவங்க பார்க்கக்கூடிய டியூட்டி வந்து நைட் டியூட்டி தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த மருத்துவமனைக்கு கிளம்பி வந்துறாங்க. அப்படி மருத்துவமனை கிளம்பி வந்துட்டு அவங்களுடைய சீருடை இந்த மருத்துவமனையில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சீருடை எல்லாம் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட நெருங்கி வந்துறாங்க. அப்படி இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஐசியூ வார்டில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து விஷம் குடிச்சிட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்காப்ல, அதனால அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே இருக்காங்க, அங்க போய் நீ வந்து பாத்துக்கமா, அதான் உன்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அந்த ஐசியூ வார்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி ஐசியூ வார்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அந்த ஐசியூ வார்டோட கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கதவு, அந்த கதவை திறந்துட்டு லைட் அப்படி உள்ள எட்டி பார்த்துருப்பாங்க. அப்படி எட்டி பார்த்து அவங்க வந்து ஒரு பேரதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னாச்சு என்ன காரணம்னு தெரியலங்க. உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களோட அந்த டியூட்டி கொடுத்தாரு அந்த டாக்டர் கிட்டே நெருங்கி வந்துறாங்க. அப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து உங்களுடைய முகத்தை பாக்குறாங்க, அப்படியே வேர்த்து வர வரைக்கும் ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்காங்க. என்னமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உன்னை டியூட்டி போக சொன்னேன்லவா, நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல டாக்டர் எனக்கு வேற ஒரு வார்டுல கூட எனக்கு டியூட்டி கொடுங்க, இந்த வார்டுக்கு நான் போகல அப்படின்றாங்க. உடனே இதை கேட்ட டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சியில வந்து என்ன கேட்கிறாருன்னா, என்னமா சொல்லிட்டு இருக்க, வார்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்க, அதான் உன் டியூட்டி, அதை தான் நீ போய் பார்க்கணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு சரியான பதில் கொடுக்கலங்க இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு. மறுபடியும் இந்த டாக்டர் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்ததுனால இந்த டாக்டர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி சத்தம் போட்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பார்க்கக்கூடிய வேலையை தான் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு என்ன பதிலே சொல்லாம இவாடு நின்றுட்டு இருக்க, என்ன காரணம்னு எனக்கு தெரியல, ஒழுங்கா நீ நான் கொடுத்த வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த பொண்ணை வந்து அந்த வார்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. அப்படி அந்த டாக்டர் சத்தம் போட்ட பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த ஐசியூ வார்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி ஐசியூ வார்டுக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த கதவு டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோர் கிட்ட நிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லா அங்கே பக்கத்துல சுத்தி நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறவங்க வந்து இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா, கொஞ்சம் சீரியஸா இருக்கிறான், அதனால நீ பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த வார்டுக்குள்ளேயே. அப்படி வார்டுக்குள்ள நெருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த பெட்ல இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 30 வயது இருந்திருக்கும் போல. உடனே அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அங்கனுக்குள்ளேயே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்குங்க. அன்றைய இரவு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து வெளியே தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க, யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அதை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பூரா அந்த கதவு கிட்ட வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த நபர் உள்ள பேஷண்ட் படுத்திருக்காரு இல்லையா, அவர் வந்து துடிச்சிட்டு இருந்திருக்காரு. என்னடா துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. அந்த நர்ஸ் இந்த செவிலியராக இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, அவங்களுமே பக்கத்தில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கதவை திறந்துட்டு போய் உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்க்கறாங்க. என்னமா என்ன ஆச்சு கேட்டதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல அந்த பேஷண்ட் வந்து என்னமோ சொல்ல நினைக்கிறாரு, ஆனா அவரால சொல்ல முடியல அப்படின்ட்டு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு சொல்லிருக்காங்க. இதை கேட்ட உறவினர்கள் பக்கத்துல வந்து நெருங்கி பார்த்துருக்காங்க. நெருங்கி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பேஷண்டா படுத்திருக்காரு இல்லையா, அந்த நபர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அவரால் சொல்லவே முடியல, வாயை திறந்து பேசவே முடியல. விஷம் குடிச்சதுனால நீர் சத்து அதிகமா இல்லாதனால அவருடைய தொண்டையெல்லாம் வறண்டு போனதுனால அவரால் பேசக்கூட முடியலங்க. அந்த சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து ஏதோ பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அவர் வந்து தூக்கத்துல வந்து படுக்க வச்சிட்டாங்க. அப்படி படுக்க வச்சது பிறகு கிட்டத்தட்ட தோராயமா நள்ளிரவு ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல மறுபடியும் அவர் வந்து இந்த படுத்திருக்காரு இல்லையா பேஷண்ட், அவர் மறுபடியும் கண்ணை முடிச்சிட்டாருங்க. அப்படி கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கை கால் உடம்பு பூரா ஆட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே உறவினர்கள் பூரா வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு, உசாம இருடா, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க, உன்னை எப்படியா காப்பாத்திலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கை செய்ய காமிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த உறவினர்கள் பூரா உங்களுக்கு எதுவுமே புரியலங்க. ஆனால் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அந்த நபர் கையில இப்படி ஒரு செய்கை காட்டிருக்காரு இல்லையா, அது என்ன செய்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில ஏதாவது பேனா கொடுங்க, நான் எழுகிறேன் அப்படின்ற மாதிரி செய்கை காட்டிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து இந்த நபர் ஏற்கனவே தெரியும் போல, அது வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு இதை பார்த்துட்டு இருந்த உறவினர்கள் புறமே வந்து குழம்பி போயிட்டாங்க. இந்த பையன் வந்து ஏதோ சொல்ல வரான், ஆனா என்ன சொல்ல வரான்
அப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த படத்திற்கு அந்த பேஷண்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி வந்து பக்கத்தில் வந்து நெருங்கி வந்துட்டு ஓன்னு அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றீங்க, இப்பெல்லாம் அழுகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, வெளியே போய் நில்லுங்க, இங்கனுக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சு வச்சுறாங்க. அதுக்கு பிறகு அன்றைய இரவு புறமே இந்த நர்ஸ் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிச்சது பிறகு இந்த செவிலியராக இருக்கக்கூடிய ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து என்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த டாக்டர் யாராவது வருவாங்க இல்லை நர்ஸ் யாராவது வருவாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் நைட் வந்து டியூட்டிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு மறுநாள் வந்து டியூட்டிக்கு நைட் வந்தாலும் இல்லையா, அப்படி நைட் ஷிஃப்ட்டுக்காக வந்து இந்த மருத்துவமனைக்கு கிளம்பி வந்தாங்க. அப்படி கிளம்பி வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அவங்க செவிலியர்கள் சக தோழிகள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவங்க கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்தால் என்ன சொல்றாங்கன்னா, நீ பார்த்துட்டு இருந்தேல, டியூட்டி பார்த்துட்டு இருந்தேல, அந்த பேஷண்ட் அந்த ஐசியூ வார்டிலே வந்து இறந்து போயிட்டாருமா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அதுக்கு மேலே வந்து அவர்கிட்ட எதுவும் பண்ண முடியல, ஆல்ரெடி அவருடைய உடம்புல ஆல்கஹால் இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மருத்துவமனையிலே அட்மிட் பண்ணிப்பாங்க போல, அதனால வந்து நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் பூராமே அந்த பேஷண்டோடைய பாடி அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருடைய சடலத்தை வந்து தூக்கிட்டு அவங்களுடைய ஊருக்கே கிளம்பிட்டாங்கம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட ஸ்வேதாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சக தோழி செவிலியரா இருக்கக்கூடிய அந்த மின்னஞ்சல் அனுப்பி நித்யா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு என்னமா ஆச்சு, என்னமா அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குழப்பத்தை பூரா தீக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அந்த நித்யா அப்படின்ற பொண்ணு வந்து சந்தேகத்தோட கேட்டிருக்காங்க, என்ன நீ ஒரு 2 நாளா நார்மலாவே இல்லையே, ஏன் ஒரு மடியா அப்படி இருக்க, முதல் நாள் வந்து நீ உள்ள வார்டுக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சத்தம் போட்டுட்டு இருந்தாரு, என்னதான் பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து இதுக்கான பதிலை வந்து சொல்லவே இல்லைங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய வேலையில வந்து எப்பயும் போல வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஈடுபட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ஸ்வேதாவோட வாழ்க்கையில அமானுஷ புயலை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு இது முந்தைய சம்பவம் நடந்த மாதிரியே ஒரு வயதான முதியவருங்க அவங்களுடைய மருமகள் வந்து ஏதோ சத்தம் போட்டு திட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விஷத்தை வந்து குடிச்சிருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த அதே ஐசியூ வார்டில் வந்து உங்களை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை தாங்க அங்கே வந்து நீங்க இப்போ டியூட்டி போட்டிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி டியூட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அன்றைய நைட் ஷிஃப்ட் வந்து அவங்களுடைய அந்த பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த வயதான முதியவரை வந்து பாசமாக தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பொண்ணா நினைச்சுக்கோங்க, நீங்க எந்த இதுவுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அன்றைய நள்ளிரவு தோராயமா ஒரு 2 மணி வரை உங்களோட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த முதியவர் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 1 மணி நேரம் கடந்திருக்குங்க. அன்றைய இரவு வந்து ஒரு 3 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த முதியவருக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு தூக்கத்தில் முடிப்பு தட்டுற மாதிரி முடிப்பு தட்டியிருக்குங்க. அப்படி முடிச்ச அந்த முதியவர் வந்து அவங்க எதிர்த்தாப்புல வந்து அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க. பக்கத்திலே ஒரு சேர் போட்டு அவங்களுக்குள்ள உட்காந்த மாதிரி இப்படி சாஞ்சு அப்படி தூக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த முதியவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அப்படின்ற மாதிரி ஒரு விகாரமான தோற்றத்தோட ஒரு கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவரை வந்து பாய்சன் குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால அவரால் பேச முடியல. உடனே சுற்றி இருக்கக்கூடிய அவங்க வெளியே இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி, இந்த வயதான முதியவரோட மனைவி, அவங்களோட பையன் எல்லாமே வந்து டக்குன்னு அந்த வார்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்துட்டாங்க. அப்படி நுழைஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுமே முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த பெரியவர்கிட்ட போய்கிட்டு நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்ததுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து கையை அப்படி தூக்க கூட முடியாத அளவுக்கு இருந்திருக்காருங்க. ஆனால் அதோடையே கையை அப்படி நீட்டி காமிச்சிட்டு இருக்காருங்க. ஏன் இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை உடம்புக்கு முடியல அதனால எதுவும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வயதான முதியோரோட மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை வந்து பக்கத்தில் நெருங்கி வராங்க. நெருங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆள் உள்ள இருக்கலாமாமா, அவர் திடீர்னு பயப்படுற மாதிரி தெரியுது, அதனால கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து வேற வழி இல்லாமல் அவங்களை வந்து உள்ளே அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பக்கத்திலேயே தாங்க உட்காந்துருக்காங்க ஒரு சேர் போட்டு. அப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கப்புறம் மறுநாளுக்கு காலையில் விடிஞ்சிருச்சுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இந்த ஸ்வேதா அப்படின்ற செவிலியர். அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அன்றைய மறுநாள் வந்து உங்களுடைய டியூட்டிக்கு கிளம்பி ஆகணும் இல்லையா, மருத்துவமனைக்கு கிளம்பி வந்துட்டாங்க நைட்டு தோராயமாக ஒரு 8:30. அப்படி மருத்துவமனைக்கு நெருங்கி வந்த ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சீருடைய எல்லாமே மாட்டிக்கிட்டு அது ஐசியூ வார்டிலே நெருங்கி வந்தாங்க. அப்படி நெருங்கி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இந்த வயதான முதியோர் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே பாசமா பேசிட்டு நான் அவங்களை நல்லா பார்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே செல்லமா பேசியிருக்காங்க. அப்படி பேசினதுக்கப்புறம் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய டியூட்டியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இடையில இன்ஜெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி வேலையில செய்யணும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க நடுநிசி நேரம். அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த வயதான முதியோரோட மனைவி இருப்பாங்க இல்லையா, இந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த வார்டுக்குள்ள தாங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தவங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க, உடனே பேய் ஆடுற மாதிரி ஆன்னு கத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட வெளியே உறவினர்கள் 1-2 பேர் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால 1-2 பேர் மட்டும் வந்து வெட்டி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ஒண்ணுமில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை வந்து தனியா கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, நான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த ஸ்வேதா அப்படின்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னமாச்சு, என்ன விஷயம், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, என்ன நான் கேட்கறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பாட்டி என்ன
சொல்றாங்கன்னா, அது ஒண்ணும் இல்லம்மா, நான் என்னுடைய புருஷன் வந்து பக்கத்துல படுத்துக்காரலையா பெட்டில், அவர் பக்கத்துல தானே நான் உட்காந்துருக்கேன், நீ வந்து எங்க பின்னாடி திரும்பிக்கிட்டு அங்கக்குள்ள வந்து சேர்ல உட்காந்துருந்த இல்லையா, அந்த இடத்துல உங்க பின்னாடி வந்து யாரோ ஒரு கருவல்னு ஒரு கரிய நபர் வந்து ஒருத்தர் நிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுமா. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து நான் பேசலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனா என் வாயை வந்து யாரோ அடைக்கி போட்ட மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே உத்து பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அந்த கரிய உருவம் வந்து உன்னுடைய மேலேயே அப்படியே ஏறி உட்கார மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுமா. இதை பார்த்துட்டு தான் நான் அலறி இழிச்சு கத்துனேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இத்தனை வருஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாதுமா, நீங்க எதுவும் விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விழிச்ச பிறகு அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா, அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது அந்த முதியோர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து உடம்பு சரியாயிடுச்சு போல. உடனே அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த வயதான முதியோர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மருத்துவமனைக்கு வெளியே வந்து ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதா பொண்ணை மறுபடியும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ இங்கே காத்து கருப்பு உனையை வந்து அண்டி இருக்க மாதிரி தான் தெரியுதுமா, நீ ஏதாவது கோயில் உழுத்து போகிறது நல்லது, இல்லைன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையாயிருமா. இதை எனக்கு என்னமோ என்னுடைய அந்த கணவர் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பயப்படுற மாதிரி கை காமிச்சார் இல்லையா, அதே மாதிரி தான் அவரும் பார்த்துருப்பார் போல, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு, எனக்கு என்னமோ தப்பாப்படுது, நீ பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து எச்சரிக்கை சொல்லிட்டு உங்களுடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி ஊருக்கு கிளம்பி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு இயல்பான நிலையில தாங்க இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு டியூட்டியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மெடிசன் ரூமுக்கு வந்து நீ போய் இந்த நான் சொல்ற மெடிசனை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க கூட போறது யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக தோழியா இருக்கக்கூடிய நித்யா அப்படின்றவங்க தாங்க. அப்படி நித்யான்ற பொண்ணு வந்து ஸ்வேதா கூட நெருங்கி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துல வந்து எனக்கு வந்து மேரேஜ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நாளையோட நான் வந்து இந்த மருத்துவமனையில இருந்து நான் வந்து வேலையை விட்டு நின்றுவேன், அதனால தான் உன்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன், மேரேஜுக்கு வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக வந்து உனக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்துருவேன், நீ கட்டாயமா வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து சரி சரி நான் கட்டாயமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் இருக்கக்கூடிய அந்த மெடிசன் ரூமுக்கே வந்து நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் அந்த நித்யா இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனியா ஒரு ரூம்லயும் இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க தனியா ஒரு ரூம்லயே இருந்திருக்காங்க. அப்படி ரூம்ல போனதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் சொல்லக்கூடிய அந்த டேப்லெட்டை பூரா வந்து பாக்ஸா எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படி அடுக்கி வச்சிருக்கும் பொழுது திடீர்னு வந்து கரண்ட் கட் ஆயிருக்குங்க. உடனே கரண்ட் கட் ஆனோடனே என்னடா அது கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பக்கத்தில் அந்த மருத்துவமனை பெரிய மருத்துவமனை தாங்க, அதனால இன்வெர்டர் பொருத்திருக்காங்க. என்னடா அது இன்வெர்டர் போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க. ஆனால் வந்து யாருமே சத்தம் போட மாதிரி இல்லை. உடனே நித்யான்னு கூப்பிட்டுருக்காங்க. பக்கத்தில் தான் அவங்களோட தோழி வந்து இன்னொரு ரூம்ல தான் இருந்திருக்காங்க, அவங்களையுமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த நித்யான்றவங்ககிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே இல்லைங்க. இந்த ஸ்வேதான்ற பொண்ணு கையில் டார்ச் லைட்டோ இல்லை மொபைலோ எதுவுமே கொண்டு வரலங்க. ஏன்னா வந்து கரண்டே போனாலுமே இன்வெர்டர் இருக்குது, அதனால நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் தைரியமாக வந்திருக்காங்க. இப்படி திருடியும் கரண்ட் கட் ஆனதுக்கப்புறம் இந்த இவங்களுடைய ரூம்ல மட்டும் இன்வெர்டர் ஆன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளே வந்து நகர்ந்துருக்காங்க மெல்ல மெல்ல. அப்படி நகர்ந்துருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து அங்கக்குள்ள நிக்கிற மாதிரி உங்க மேல வந்து தட்டுப்புற மாதிரி மோதி இருக்காங்க. அப்படி மோதினதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா, அந்த நித்யா அப்படின்ற பொண்ணு உங்களுடைய சக தோழி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்படியே டக்குன்னு பக்கத்துல டச் பண்ணி அவங்களுடைய முகத்தை வந்து டச் பண்ணிக்காங்க. அப்படி முகத்தை டச் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணோட முகத்தை தொட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அது வந்து ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு அந்த முகத்தை வந்து டச் பண்ணிக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மீசை இருந்திருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு, தாடி இருந்திருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா அது இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு ஆண்மகன் வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில வந்து அவங்க வந்து பக்கத்தில் அப்படி நிறைய போயிருக்காங்க. அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஸ்கெட்டை பிடிச்சி அப்படி டக்குன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு தோணி இருக்குங்க. யாராவது இப்படி பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்கன்னு கத்திருக்காங்க. அப்படி கத்திட்டு அடுத்த நிமிஷமே உங்களுடைய தலைமுடி இருக்கு இல்லையா, அப்படி தலைமுடி கொண்டையோட பிடிச்சி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளே வந்து ஓங்கி ஒரு முட்டியிருக்காங்க. அப்படி முட்டதுக்கப்புறம் தலையில் வந்து ரத்த காயமே வந்துருச்சுங்க. ரத்த காயத்தை வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி கெஞ்சியுமே அந்த நபர் வந்து உங்களை விடுற மாதிரி தெரிலங்க. அதுக்கு மேலே இவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பிடிச்சி அமுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்க நித்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்ததுக்கப்புறம் அந்த இன்வெர்டர் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டு பாய் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சொன்னதுக்கப்புறம் அந்த இன்வெர்டர் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இந்த ரூமுக்கே வந்து வளைச்சு லைட் வந்துருச்சு. அப்படி லைட் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நித்யா அப்படின்ற பொண்ணு வந்து ஸ்வேதா அப்படி பார்க்குறாங்க. அவங்களுடைய நெத்தியில வந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. என்னடியாச்சு, ஏன் அப்படி கீழே உட்காந்துருக்கா, எங்க போய் முட்டிக்கிட்டே, ஏன் இப்படி அடிபட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து ஓன் அழுதுருக்காங்க. உடனே ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு இந்த நித்யான்றவங்களுக்கு வந்து கொலையே நடிக்க போயிருச்சுங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை ஒருத்தவர் வந்து யாரோ ஒரு என்னன்னு தெரியல இருட்டுக்குள்ள வந்து ஒரு நபர் வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமாக வந்து கீழே தள்ளி விட்டு என்னுடைய மேலேயே உட்காந்துட்டாரு, என்னோட ஸ்கெட்டை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த நித்யான்றவங்க வந்து எதுவுமே புரியல. என்னடி சொல்லிட்டு இருக்கா, இந்த ரூம்ல வந்து வேற யாருமே கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும் தானே வந்தோம், பக்கத்து ரூம்லாம் நான் இருந்தேன், எந்த ஒரு சத்தமே கேட்கல, நான் எதர்ச்சியாக தான் இப்போ வந்துட்டு இருந்தேன், இந்த ரூம் தனியாக இருட்டா கிடக்குது அப்படின்றனால தான் நான் வந்து சத்தம் போட்டேன், மற்றபடி எனக்கு எந்த
எந்த சத்தமே கேட்கல அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து திக்கு திக்குன்னு முழிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தோழிகிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க, இப்பெல்லாம் நடந்துச்சு நீ நம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அவங்களுடைய தோழி நித்யா அப்படின்றவங்க வந்து நம்பவே இல்லைங்க. நீ ஏதோ உளறிட்டு இருக்காத, இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய இந்த டாக்டருமே வந்து சத்தம் போட்டிருக்காங்க, நீ என்னமா ஒரு கொஞ்ச நாளாவே நீ பண்ற எதுவுமே சரியில்லை, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டிருக்காங்க. அப்படி டாக்டர் எல்லாமே சத்தம் போட்டதுக்கு பிறகு இந்த நித்யாவோட தோழி ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு நீ வா, உன்னை வந்து நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அதுக்கு பிறகு கூட நீ டியூட்டிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி வெளியே கூட்டிட்டு வந்தா நித்யா என்ன பண்றாங்கன்னா ஸ்வேதாக்கு வந்து ஆறுதலா தாங்க பேசுறாங்க. நீ ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க, நடக்கிற புறமே வந்து தப்பா நடக்கிற மாதிரி தான் தெரியுது, எனக்கே ஒண்ணுமே புரியல, உன் தலையில வந்து எப்படி ரத்த காயம் பட்டுக்கும், உள்ளுக்குள்ள யாரோ வந்த மாதிரி தான் தெரியுது, ஆனா இது வந்து யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய டியூட்டிலே வந்து மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து அவுட் சைடு வந்துருக்குங்க. அதனால பாத்ரூம் போகணும் அப்படின்றதுக்காக தனியா போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருந்திருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தோழியான நித்யா வந்து கூப்பிட்டுருக்காங்க, பாத்ரூம் போனோம் நீ கூட வாமா அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த நித்யா அப்படின்றவங்க வந்து அவங்க பக்கத்துலேயே நெருங்கி வந்துட்டு வா நம்ம போகலாம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டு போறாங்க அந்த பாத்ரூமுக்கு. அப்படி பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு அந்த பாத்ரூம் கதவை திறந்து இப்படி வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஈரக்கூட நடிக்க போயிருச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு காட்சியை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. அப்படி என்ன பார்த்தாங்கன்னா அவங்க எதிர்த்தாப்புல வந்து வெளியே வந்து அவங்களுடைய தோழி வந்து நித்யா தானே இருந்தாங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய தோழியே இல்லைங்க. உடனே இந்த ஸ்வேதான்றவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா யாராவது இந்த நபர் நம்மளை ஒருவேளை கீழே தள்ளி விட்டாங்கல்ல அந்த நபராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து அப்படி உத்து பார்க்குறாங்க. அப்படி உத்து பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து இவங்களுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சிங்க. என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரிகருன்னு நிற்கக்கூடிய அந்த கரிய உருவம் வேறு யாரும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேஷன் வந்து விஷம் குடிச்சு வந்து இறந்து போனார் இல்லையா, அதே நபர் தாங்க. அப்படி தத்ரூபமாக வந்து உங்களுடைய முகத்தை வந்து அப்படியே வெளியிருந்து போன அந்த நிறத்தோற்றத்தோட அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா ஸ்வேதாவுக்கு கொலையை நடுங்கி போயிருச்சுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம நித்யான்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கரிய உருவம் இருக்கு இல்லையா, அப்படியே மெல்ல மெல்லமா கொஞ்சம் டக்குன்னு பக்கத்துல நகர்ந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுடா, என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய கால் இருக்கு இல்லையா, அந்த கால் அப்படியே வாரி இழுத்த மாதிரி இப்படி தடன்னு பிடிச்சி இழுத்துருக்குங்க. உடனே பக்கத்துல பின்னாடி இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த கருகன்னு இருக்கக்கூடிய கரிய உருவம் வந்து உங்க காலுக்கு பக்கத்திலே நிக்குது. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து அப்படி உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அந்த நித்யா அப்படின்ற பொண்ணு வந்து பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து காலை பிடிச்சி இப்படி யாரும் இழுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த கரிய உருவம் அந்த காட்சியை அப்படியே அந்த நித்யா அப்படின்ற பொண்ணுமே வந்து இப்படி கண்கூடா வந்து பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து வேண்ட ஆரம்பிச்சாங்க. வேண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கரிய உருவம் வந்து அப்படியே டிசப்பேர் ஆயிருக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு நீ சொல்றத நான் நம்புறேன்டி, இங்க என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்துல வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த நித்யான்றவங்களுக்கு வந்து ஒரு குழப்பங்க. ஏன்னா அந்த முகத்தை வந்து தத்ரூபமா பார்த்துட்டாங்க. பேஷண்டா அன்னைக்கு அட்மிட் ஆனவர் தான் இப்போ வந்து ஆன்மாவை வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது. உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தோழியான ஸ்வேதா கிட்ட வந்து மறுபடியும் கேட்கறாங்க, அந்த நபர் வந்து எதுக்கு ஆன்மாவை வந்து உன்னை பயமுறுத்திட்டு இருக்காரு, உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த ஸ்வேதா அப்படின்ற இருக்காங்க இல்லையா செவிலியரா, அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2011 காலகட்டத்தில் இந்த மருத்துவமனைக்கு சேர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க கல்லூரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு. அந்த சமயத்தில் கண்ணன் அப்படின்ற ஒரு நபர் வந்து உங்களுடைய அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து எந்த ஊர் யார் என்னன்னு தெரியாது, ஆனால் ஆள் பார்க்க டீசெண்டாக இருக்காரு அப்படின்றனால வந்து இவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்குதுங்க. அதனால வந்து இவங்க 2 பேருமே பார்வையாளவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக வந்து காதலிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் வந்து அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இவங்ககிட்ட வந்து காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்குமே அந்த கர்ணன் அப்படின்றவங்க வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கப்புறம் இருவருமே வந்து தொடர்ந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அடிக்கடி வெளியே போகிறது வர்றது, தேட்டருக்கு போகிறது, அந்த மாதிரி செயலில் வந்து அடிக்கடி ஈடுபட ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலுக்கு பேரடி உழுவக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணும் அந்த கண்ணன் அப்படின்ற நபரும் இருவருமே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்த்துட்டு அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பைக் நிற்க இல்லையா, அதுக்காக வெளியே வரலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து பின்னாடி நடந்துட்டு இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தாங்க நடந்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணன்ற நபர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே கண்ணனோட முகம் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்குங்க. மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்தார்கள் பூரா இருக்காங்க போல, நம்மளை எது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றக்காக ஐடியாவில் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் 2 ஸ்டெப் தள்ளி தான் நடந்துட்டு இருக்காங்க.
அந்த சமயத்தில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க நீங்கள் என்னங்க திடீர்னு கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே ஸ்வேதாக்கு வந்து தூக்கி வரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா என்னங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குழப்பம். உடனே இந்த கோயிலோட மதில் சுவருக்கு பக்கத்திலே வந்து ஒட்டு கேட்கற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. வெளியே அவங்க போகவே இல்லை. உடனே இந்த கண்ணன்ற நபர் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு. அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து கதவுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. நெருங்கி போனதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னடா உன்னோட மனைவி வந்து காலையிலே உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்தா, ஆனா அவ எங்க கூப்பிட்டா நீ போக மாட்டேற, அப்புறம் எப்படி நீ கோயிலுக்கு போனா, உனக்கு பக்தி அந்த அளவுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்டிருக்காங்க. இது கேட்டா ஸ்வேதாக்கு வந்து அப்படியே ஈரக்கூடிய நடுங்கி போயிருச்சுங்க. அதுக்கு பிறகு அந்த கண்ணன் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேலையாக வந்தேன், திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுகிட்ட வந்து நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அந்த கண்ணன் கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்படி ஃபோன் எடுக்காதனால ஒரு 2 நாட்கள் பிறகு இவங்க கல்லூரியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த காலேஜுக்கு நேரடியாக போயிட்டாருங்க. அப்படி கண்ணனை நேரில் சந்திச்ச ஸ்வேதா என்ன பண்ணாங்கன்னா, கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு, அவங்களோட குடும்பத்தார்கள் பூரா இருந்தாங்க இல்லையா, அவங்களா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்ணன் வந்து அப்படியே தலை குனிஞ்சு நின்று இருக்காருங்க. என்னடா தலை குனிச்சிட்டு இருக்க, நான் கேட்கறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த கண்ணன்றவர் வந்து ஓன் அழுதுருக்காருங்க. உடனே இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒழுங்கா நீ சொல்லு, இல்லைன்னா இந்த இடத்துல உன்னை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே இந்த கண்ணன் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல பேசணும்னா நம்ம தனியா போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாண்டி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாருங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணன்ற நபர் வந்து உண்மை எல்லாமே சொல்லிட்டாருங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணன் இருக்காரு இல்லையா, இந்த ஸ்வேதாவுடைய காதலன், அவருக்கு வந்து திருமணம் ஆகி 1 வருடம் ஆகுதுங்க. அவருக்கு வந்து ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குது. அப்படி குழந்தை இருக்குது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட ஸ்வேதாக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியலங்க. உடனே அவங்க அந்த கண்ணனுடைய கண்ணத்தை சேர்த்து பலான்னு அரைஞ்சிட்டாங்க. எவ்வளவு தைரியம் தான் நீ இதை மறைச்சிக்கிட்டே என்னை காதலிக்கிறேன்னு என்னை ஏமாத்திருப்ப, ஏன்டா அப்படி பண்ண, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இருவருமே மாறி மாறி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, நெருங்கி வந்துட்டாங்க பக்கத்திலேயே. அப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் என்னமா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை கேட்கறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதா அப்படியே பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. இவனுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அதை ஏமாத்தி வந்து என்னை காதலிக்கிறேன்னு வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன பிறகு இந்த சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்ணன் அப்படின்றவர் வந்து பயங்கரமா அடிக்க வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இவன் வந்து காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா, நீ தைரியமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஸ்வேதா பொண்ணுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல அவனை அப்படியே விட்டுருங்க, இனிமே என்னுடைய வாழ்க்கையில வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் கழிச்சு வந்து அந்த கண்ணன் இருக்கார் இல்லையா, அந்த நபர் வந்து இவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கலங்க. அப்படி தொந்தரவு கொடுக்காம இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணன்ற வந்து அவங்க ஸ்வேதான்ற பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்டா என்ன பண்றாருன்னா, போன் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஸ்வேதா பொண்ணு வந்து எடுக்கவே இல்லை. மறுபடியும் இந்த கல்லூரிக்கிட்டே நெருங்கி வந்துட்டாருங்க. இப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்வேதா அப்படி பொண்ணை வந்து தனியா கூப்பிட்டு, நான் சொல்ற முழுசா நீ கேட்டுட்டு உன்னோட முடிவை சொல்லு அப்படின்னு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், அது எல்லாமே மறைச்சிட்டேன், அது எல்லாமே என்னுடைய தப்பு தான், எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது, அது எல்லாமே என்னுடைய தப்பு தான், உன்கிட்ட சொல்லாம விட்டது. ஆனா இப்ப கூட என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பத்தை எல்லாமே விட்டுட்டு நான் வர தயாரா இருக்கேன், உன் கூட வாழ்ற தயாரா இருக்கேன், நம்ம வெளியே ஓடி போய் கூட நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேட்ட ஸ்வேதாக்கு வந்து மறுபடியும் வந்து கோபம் தாங்க வந்திருக்குது. எவ்வளவு தைரியம் தான் என்னை ஏமாத்திரம் மட்டும் இல்லாம உன்னுடைய மனைவியை ஏமாத்திட்ட, இப்ப அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வரேன்னு சொல்றீடா, உனக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன்றவங்களை வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே என்னோட வாழ்க்கையில வந்து நீ குறுக்கிட்டேன் அப்படின்னா நான் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வந்து உண்டுலேன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்காங்க இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு. இதை கேட்ட கண்ணன் என்ன பண்றாருன்னா, நீ மட்டும் என் கூட சேர்ந்து வாழல அப்படின்னா நான் வந்து விஷம் குடிச்சு செத்து போயிருவேன், உன் பேரை எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே உன் தலையில தான் வந்து விழுகும், நீ பாத்துக்கோ அப்படின்னு இருக்காருங்க. இதை கேட்ட ஸ்வேதா வந்து அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து காரி துப்பிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு இந்த கண்ணன் அப்படின்றவர் வந்து மறுபடியும் ஸ்வேதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. நீ என்ன சொல்ற, உன்னுடைய பதில நீ வந்து சொல்லு, நான் மறுபடியும் உங்க கூட பேசணும், உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு அவங்க ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ செத்து போயிடுடா, நீ இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த கண்ணன் வந்து தவறான முடிவா வந்து இந்த பாய்சன் வந்து குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க வேலை வைக்கக்கூடிய அதே இந்த மருத்துவமனையிலே வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா நித்யா, அவங்ககிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த நித்யா அப்படின்றவங்களுக்கு வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு சத்தம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த நித்யான்ற பொண்ணு வந்து ஸ்வேதா கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அந்த ஆன்மா அவனை விடாது போல, அதனால நீ கோயில் குளத்துக்கு போய் அதுக்கான பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா செஞ்சு முடிச்சுட்டேன்னா அந்த ஆன்மா கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியும், இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடணும்னு எனக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு இந்த மருத்துவமனையில் நான் இருக்கிறதா கடைசி, நாளையிலேருந்து நான் மருத்துவமனைக்கு வரமாட்டேன்,
வரேன், இன்னும் 2 வாரத்தில் வந்து எனக்கு வந்து திருமணம் இருக்குது, அந்த திருமணத்துக்கு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தோழி இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, அவங்க கிட்ட பேசிட்டு மறுநாள் காலையில் விழிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு கழிச்சு வந்து இந்த ஸ்வேதாவுடைய தோழி இருக்காங்களே நித்யா, நமக்கு மின்னஞ்சல் அனுப்பி அவங்களுடைய மேரேஜும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் அவங்களுடைய தோழி வந்து வரவே இல்லை. என்னாச்சு இவ்வளோ சொல்லியுமே அவள் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு மாத காலகட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய தோழிக்கிட்ட வந்து எந்த ஒரு ஃபோனுமே வரல. என்னுடைய நெருங்கிய தோழியாக இருந்துக்கிட்டு எனக்கு கால் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷனில் வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லி சண்டை விட்டுட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏமா அப்படி நீ புலம்பிகிட்டே இருக்க, இதுவானா நேரடியாக போய் பார்த்தலாம்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த நித்யா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து கூப்பிட்டு அவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, அவங்களுடைய அட்ரஸை சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டோட வாசல் கிட்ட நெருங்கி வந்திருப்பாங்க. அப்படி நெருங்கி உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த நித்யாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லைங்க, ஆனால் அவங்களுடைய புகைப்படம் மட்டும்தான் மாலை போட்ட மாதிரி அவங்களுடைய வீட்டில் வந்து தொங்கிட்டு இருந்திருக்குங்க. இதை பார்த்த நித்யாவுக்கு வந்து அப்படியே கொலையை நடிக்க போச்சுங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்னமாச்சு என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. அப்படி இந்த நித்யான்றவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அப்படியே புட்டு வைக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்வேதான்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டு கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா. அப்படி வீட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு நித்யாவுக்கு வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து திருமணம் இருக்குது, அதனால நம்ம குடும்பத்தோட போனோம், இல்லைனா ரொம்ப கோச்சுக்குவா சங்கடப்படுவா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சரிம்மா நீ வந்து தூங்கி ரெஸ்ட் எடுமா, நைட் டியூட்டிக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படி விட்டதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நைட் ஷிஃப்ட்டுக்காக வந்து ஒரு நேரம் வரும் இல்லையா 8 மணி, அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மகள் வந்து முழிப்பாங்கன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மகள் வந்து ஸ்வேதா வந்து முழிக்கவே இல்லை. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் வந்து கன்னத்தில் வந்து கை வச்சு பார்த்துருக்காங்க. காய்ச்சல் கொதியாக கொதிச்சிருக்குது. என்னடி காய்ச்சல் கொதியாக கொதிச்சுட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்படி தூங்க ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. மருத்துவமனைக்குமே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, என்னுடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு முடியல, அதனால அவங்க 2 நாளைக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது பிறகு ஆனால் இந்த நித்யான்றவங்க வந்து ஆல்ரெடி மருத்துவமனை விட்டு நின்ட்டாங்க இல்லையா, அவங்களுக்குமே எதுவுமே தெரியாது. அதனால வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு வந்து அவங்களுடைய காய்ச்சல் வந்து குணமாகுமான்னு பார்த்தா குணமாகவே இல்லை. இதே மாதிரி 1 வாரம் 2 வார காலகட்டமாக வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சலாகவே இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் அந்த நித்யாவோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து மறுபடியும் மெலிஞ்சு போயிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து பெரிய குழப்பங்க. என்னாச்சுன்னு தெரில, ஏன் இப்படி உடம்பு முடியலன்னு தெரில, நம்ம ஆஸ்பத்திரியாக போயிட்டோம், என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு போயிடலாங்க. ஆனால் அந்த மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் வசதியான மருத்துவமனை அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் பில் அதிகமாக போடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்காக போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து இயல்பான நிலையில் மாறவே இல்லை. அதுக்கு பிறகு இதை சுற்றி பார்த்துருக்கக்கூடிய அவங்களோட பொதுமக்கள் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உன்னுடைய பொண்ணுக்கு வந்து காய்ச்சலோ இல்லை உடம்பு முடியலையோ அப்படின்ற மாதிரி தெரியல, ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருக்க மாதிரி தெரியுது, அதனால் நீ கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னா சரியாக வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்வேதாவோட அப்பா அம்மா வந்து கோயில் குளமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கோயிலுக்கு போனாங்கன்னே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மதிய வரையும் நல்லா இருப்பாங்களா, மறுபடியும் நைட்டு வந்து அவங்களுடைய உடம்பு வந்து மறுபடியும் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி மாறி இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தோராயமாக ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வேதா வந்து அவங்களுடைய ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் தாங்க படுத்திருக்காங்க ஹாலில். அப்படி படுத்திருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு வந்து தண்ணி தெவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு லைஸாக எட்டி பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ரூம் கதை வந்து இப்படி லாக் வந்து திறந்துருக்க மாதிரி இருக்குது. என்னடா அது ரூம் கதை திறந்துருக்க மாதிரி இருக்குது, யார் திறந்து விட்டா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் டச் பண்ணிட்டு திறந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்த்தா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளான ஸ்வேதா வந்து அந்த இடத்துல இல்லைங்க. என்னடா அது நம்மளுடைய மகளை காணா, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா ஸ்வேதாவோட அப்பா, அவளை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எழுப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 பேருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லப்புறத்தில் வந்து எதுவும் நிற்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி போய் பார்த்தா சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்படி எங்கேயுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து பேசுகிற ஒரு சத்தம் கேட்குதுங்க. அப்படி சத்தம் கேட்குற அடுத்த நிமிஷமே வந்து உத்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மொட்டை கிணறு இருக்குது. மொட்டை கிணறுனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, தண்ணீர் எதுவுமே இல்லாமல் வந்து கீழே பாறைகள் இந்த புட்கள்லாம் முளைச்சி போய் தண்ணியே இல்லாமல் வறண்டு போய் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிணறு தான். அந்த கிணறு கிட்ட வந்துட்டு யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. உடனே இது உத்து பார்த்துட்டு இருந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க, இது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய பொண்ணு தான் அப்படின்ட்டு. உடனே ஸ்வேதா என்னமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி நெருங்கி போயிருக்காங்க. நெருங்கி போன
அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து பேசுகிற சத்தம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கேட்டுருக்குதுங்க. அப்படி இந்த ஸ்வேதான்ற பொண்ணு வந்து என்ன சொல்லி உடம்பிட்டு இருக்காங்கன்னா, என்னையும் கூட்டிட்டு போயிரு, நானும் செத்து போயிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து தூக்கி வரி போட்டுருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. நெருங்கி போனதுக்கப்புறம் ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து டச் பண்ணி பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள எதுவும் குதிச்சிருமோ, ஏன்னா கீழே இருக்கிறது பூராமே வந்து கற்கள் பாறாங்கல் தான் கிடக்குது. அதனால எங்கே கீழே விழுந்தாலுமே வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம் தான். அதனால சுற்றி இருக்கக்கூடிய அந்த யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த நேரம் வந்து நள்ளிரவு நடுநிசி நேரம், அதனால யாருமே இல்லைங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க. அப்படி உத்து பார்த்துருக்கும் பொழுதே அவங்க அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு நிற்காங்க இல்லையா, அந்த நிற்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த மொட்டை கிணறு தாண்டி அந்த இடத்துல வந்து கருகருன்னு ஒரு கரிய உருவம் நிற்கிதுங்க. இந்த காட்சியை பார்த்தா ஸ்வேதாவோட அப்பா அம்மாக்கு அப்படி நடுங்கி போய் நிற்கிறாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு நபர் தான் நிற்கிறாங்களா இல்லை கரிய உருவம் ஆன்மா எதுவும் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த உத்து பார்த்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து அந்த மொட்டை கிணறுக்குள்ள அப்படி இப்படி டக்குன்னு கத்திக்கிட்டு குதிச்சிட்டாங்க. குதிச்சு அடுத்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க. பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கூப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வந்துட்டாங்க. இந்த ஸ்வேதாவோட அப்பா வந்து ஆல்ரெடி கீழே அந்த கிணத்துக்குள்ள படிக்கட்டில் சின்ன உடஞ்சிருக்கும் இல்லையா, அதில் கஷ்டப்பட்டு தடுமாறி கீழே வந்து இறங்கிட்டாருங்க. அப்படி இறங்கி போனதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணு வந்து குதிச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல். அந்த கல்லில் தான் தலை பயங்கரமாக அடிபட்டு அப்படி பொழந்து போய் கிடக்குதுங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க வந்து மருத்துவமனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி மருத்துவமனை கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் வந்து சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸாகவே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து இந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னது பிறகு அவங்க எல்லாருமே அழுகுறாங்க. அப்படி அழுதுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதான்ற பொண்ணோட வந்து இறுதி சடங்கு வந்து அவங்க செய்யக்கூடிய ப்ரொசீஜர்லாம் சம்பிரதாயம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய தோழியான நித்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நித்யாவுக்கு பேரதிர்ச்சிங்க. நம்மளும் அந்த கரிய உருவத்தை பார்த்தோம், அந்த கரிய உருவம் ஏதாவது பண்ணின்னு சொல்லி தான் உங்களை வந்து கோயில் குளத்துக்கே போகணும்னு சொல்லி நம்மளே சொன்னோம். அவள் என் மேலே கோச்சுக்கிட்டா வேறு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியாமல் நான் வந்து அவன் மேலே கோச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இப்படி நடந்திருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதை யாருமே என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஆறுதல் படுத்திருக்காங்க. நீ என்னுடைய பொண்ணுதாம்மா, நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம். என்னுடைய பொண்ணு வந்து உன் மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தா, கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா, திடீர்னு அவன் வந்து உன்னை விருப்பம் இல்லை, உனக்கு பிடிக்கல, அதனால கல்யாணத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறப்பே நான் வந்து சந்தேகப்பட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் கோயில் குளமாக போய் அலைஞ்சோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர வரை எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்வேதா வந்து இயல்பான நிலைமையில தான் இருப்பா. அதுக்கு பிறகு நைட் ஆயிடுச்சுனாவே அவளுக்கு காய்ச்சல் வந்துடும். என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா, கொஞ்சம் நேரம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த நிமிஷமே அவள் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் டக்குன்னு அந்த கிணத்துல குதிச்சிட்டாமா, இங்கே நல்லா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவும் கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எல்லாமே ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்த கூட சொல்லிட்டு அந்த ஸ்வேதா அப்படின்ற பொண்ணோட புகைப்படத்தை வந்து நித்யா இருக்காங்க இல்லையா, அப்படியே உத்து பார்த்துட்டு அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த நித்யா அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய கணவர் கூட்டிட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் என்னுடைய தோழியோட வாழ்க்கையில் நடந்த பிரதர் இப்போ வரைக்கும் அவள் இல்லைனாலுமே அவளுடைய நினைவுகள் வந்து என்னை வாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அன்றைய இரவு பார்த்தா அந்த கரிய உருவத்தை வந்து தத்ரூபமாக பார்த்தேன் இல்லையா, அது வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. கொலையே நடுங்கிரும் பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை அனுப்பி முடிச்சிருக்காங்க இந்த நித்யா அப்படின்றவங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய நித்யாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.